access specifiers. ஓகேவா? சோ இது பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டேட்டா டைப்ஸ் போலாம். சோ access specifiersனா என்ன? ஆக்சுவலி இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். access specifiersனா என்ன guys? Private and public. Private and public. Okay. So what is meant by private and public? So private na enna, public na enna? Private வந்து கிளாஸ்க்குள்ள within the class access பண்றது. வந்துட்டு global level. Global level, exactly. Okay. So அத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு போயிடலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ள எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள ஜாவா கிளாஸ்ன்ற ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வாட் வி கோயிங் டு டூ இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் த சேம் மெத்தட்ஸ். ஸோ ஜஸ்ட் கிளியர் த மெத்தட். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஒன் கிளாஸ். ஸோ இது ஒரு கிளாஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மெத்தட் கிரியேஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ மெத்தட் கிரியேஷன் வந்து private word and என்ன கொடுக்கலாம்? Hindi languages மாதிரி கொடுக்கிறேன். Hindi. Okay. So this is one of the method. So system.out.println ல system.out.println println னா print line. Okay. println னா print line. Okay. So இந்த ஒரு இதுல Hindi lang. Okay. So this is one of the method. So the அடுத்த method என்ன பண்ண போறோம்னா private void English. Okay. So this is one of the method. So system.out.println. So இங்க English lang கொடுக்கிறேன். So அடுத்தது நம்மளோட தமிழ் language private void Tamil. So system.out.println. Yes. Tamil lang. Okay. Perfect. So நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, so இது எரர் காட்டுது, செமிகோலன் போடல. ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சோ இந்த ஒரு ஜாவா கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஒரு கிளாஸ் உள்ள இருக்கிற மெத்தடை நான் வந்து கால் பண்ணணும் இல்ல எக்ஸிகியூஷன் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கரெக்ட். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி the one step we should have to do. அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாமே. which is a main method. Okay. It is a main method. main methodல தான் நம்ம ஜாவா எக்ஸிக்யூட் பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஜாவா எக்ஸிகியூஷனாலே உங்க மைனஸ் ஸ்ட்ரைக் ஆகிறது மெயின் மெத்தட். ஓகே. மெயின் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணாம நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஓகே. So now what we are going to do is we are going to create the object creation. Object creation எதுக்கு பண்றோம்? To call the methods. இன்னொன்னு இந்த கிளாஸை வந்து ஒரு மெமரியில போட்டு வைக்கிறதுக்கு. கரெக்டா? சோ இப்போ வேணா நம்ம கால் பண்ணிக்கலாம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டாக்ஸ் என்ன? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஓகே. ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்ததுதான், போன கிளாஸ் நம்ம பார்த்ததுதான். சின்ன ஒரு ரீகேப் நம்ம பார்க்கிறோம். ஓகே. சோ கிளாஸ் நேம்னா என்ன? இங்க ஜாவா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ அடுத்தது நியூ. இந்த நியூன்ற கீவேர்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? what the new keyword will do? So it will create a space in the memory. கரெக்ட்? நியூ கீவேர்ட் ஒரு மெமரிக்குள்ள ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். எதுக்கு? இந்த கிளாஸை வந்து போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்றோம். எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்றோம்? இந்த கிளாஸ்க்காக. ஓகே. சோ ஜாவா கிளாஸ் 1. ஓகே. சோ இப்போ எப்படி கால் பண்றது மெத்தட? சோ இந்த லைன் உங்களுக்கு தெரியும். சோ இந்த லைன் எழுதினாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். it is going to be create a space for this class, for the entire class, right? சோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட எனக்கு கால் பண்ணணும். சோ ஹிந்தினா எனக்கு வந்து அவுட்புட் ஹிந்தி லாங் வரும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் லாங் வரும், அண்ட் தமிழ்னா தமிழ் லாங்குவேஜ் இந்த மாதிரி வரும். சோ எப்படி நான் வந்து கால் பண்றது ஒரு மெத்தட? So object name dot method. Very good. Object name dot method name. என்ன மெத்தட் வேணுமோ நான் கால் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு தமிழ் மெத்தட் கால் பண்ணனும்னா I'll just go ahead with obj dot. இந்த objன்றது எதுக்கு நான் கொடுக்கறேன்னா, ஏன்னா நான் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்? இந்த obj நான் இங்க ஏன் எதுக்கு கொடுக்கறேன்னா,
ஞாபகம் இருக்கா? இட் இஸ் a reference. It is a reference. இந்த ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கோம்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு பேங்க்ல வந்து ஒரு 1 lakh 2 lakhs நீங்க டெபாசிட் பண்றீங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒரு மெயிலோ இல்ல ஒரு ஸ்லிப்போ கொடுப்பாங்க. கரெக்டா? சோ அதே மாதிரிதான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கோம்னு ஒரு ரெஃபரன்ஸ். சோ இந்த ரெஃபரன்ஸை வந்து வச்சு நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸை ஈஸியா கால் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். கரெக்டா? கனி, திவ்யா அண்ட் அபிநயா, Yeah. இது வரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? No. No, Okay. no. So after this என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது? How we can create a class? Class Package no. on the page package. Very good. Right click on the package. ஏன்னா பேக்கேஜ்க்குள்ள தான் நம்ம வந்து கிளாஸ்ல Class. வந்து போட்டு வச்சிருக்கோம். கரெக்டா? சோ அதனால பேக்கேஜ்க்கு மேல ரைட் கிளிக் பண்ணி நியூக்குள்ள போயிட்டு so we'll get the class option and a small window. இது ஒரு சின்ன விண்டோ ஓபன் ஆகும். சோ இங்க வந்து java class 2 java class 2 னு கொடுத்துட்டு let's go ahead with the finish, and it should be in the which notation? It should be in the Pascal Pascal. notation. Very good. So finish னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். இது எதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன்னா, இது அப்படியே நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் ஸ்கிரீன். ஓகே. சோ நான் எதுக்கு இப்படி பண்ணிருக்கேன்னா, ஏன்னா இந்த ஒரு மூணு மெத்தடும் இங்கேயும் நான் போயிட்டு நான் கிரியேட் பண்ண போறேன் ஒரு 3 மெத்தட். ஓகே, 2-3 மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா 2 கிளாஸையும் தனித்தனியா ரன் பண்ண வைக்க போறது இல்ல. ஏன் தனித்தனியா ரன் பண்ண வைக்க போறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த கிளாஸையும் ஜாயின் பண்ண போறேன். அது எப்படின்னு பாப்போமா? சிம்பிள். இந்த கிளாஸோட எக்ஸிகியூஷனை மட்டும் நான் எடுத்துடுறேன், வேண்டாம். ஓகே, சோ இந்த கிளாஸுக்கு வாங்க. இந்த கிளாஸுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாமா? பிரைவேட் வாய்ட் என்ன கொடுக்கலாம்? என்ன லாங்குவேஜ் கொடுக்கலாம்? ஸ்பானிஷ் கொடுக்கலாம். ஓகே, system.out.println ஸ்பானிஷ் லாங். சோ இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன், பிரைவேட் வாய்ட். சோ இங்க எனக்கு கொடுக்கலாம், என்ன லாங்குவேஜ் இருக்கு? வேற பிரெஞ்சு கொடுக்கலாமா? பிரெஞ்சு. சோ system.out.println French lang. ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிங்க. இந்த 2 கிளாஸும் வந்து ஆக்சுவலி என்ன பண்ண போறேன்னா ஜாவா 1 ஜாவா 2 இது ரெண்டும் எந்த பேக்கேஜ்ல இருக்கு? Same org. org.act. இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். So it is mentioned here. So package org.act. So this is also mentioned the same thing, org.act. So என்ன பண்ண போறோம் நம்ம இந்த 2 கிளாஸையும் ஃபார் எக்ஸாம்பிள் இது பேரண்ட் கிளாஸ் வச்சுக்கோங்களேன். பேரண்ட் கிளாஸ், இது சைல்ட் கிளாஸ். சோ நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிங்க. இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எங்க கேட்டீங்கன்னா இங்க கிடையாது, இங்க பண்ண போறேன். எப்படி பண்றது? ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி பண்ணலாம்? என்னோட ரெக்குவயர்மெண்ட் புரிஞ்சிச்சுல நான் என்ன பண்ண போறேன்ட்டு. பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்ல ஒரு 3 மெத்தட் இருக்கு, சைல்ட் கிளாஸ்ல ஒரு 2 மெத்தட் இருக்கு. சோ எனக்கு என்ன வேணும்னா பேரண்ட் கிளாஸ்ல நான் வந்து போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல அந்த 3 மெத்தடையும். எனக்கு சைல்ட் கிளாஸ்ல நான் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி பண்றது? சாரி, என்ன சொல்றீங்க? இன்ஹெரிட்டன்ஸ். எஸ், அப்கோர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அது அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நான் இன்ஹெரிட்டன்ஸ் போறதுக்கு முன்னாடி இன்னொரு வே சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படி பண்றதுன்ட்டு. வித்தவுட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படின்னா, பட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். ஓகே, பட் அது கத்துறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கணும் எப்படின்ட்டு. சோ இந்த ஒரு கிளாஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? main method create பண்ணணும். அதுக்கப்புறமா object create பண்ணி and fix பண்ணணும். என்ன சொன்னீங்க? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? to call the method. To call the method. To whom we create a object? class. வெரி குட். கிளாஸ்க்காக. ஏன் கிளாஸ்க்கு பண்றோம்னா
அந்த கிளாஸ்க்கு பண்ணா மட்டும்தான் I can access the whole class methods. Is it கரெக்டா? இந்த கிளாஸ்க்கு பண்ண மட்டும்தான் உள்ள இருக்கிற எல்லா மெத்தடையும் நான் வந்து கால் பண்ணிக்க முடியும். அதனாலதான் கரெக்டா? சோ இங்க வாங்க. இந்த child கிளாஸுக்கு எனக்கு மெயின் மெத்தட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சின்டாக்ஸ் என்ன சொல்லுங்க? class name, Class names. What is the class name? Java Java class, class. Java class 2. Yes, Java class 2. ரெஃபரன்ஸ் நேம் வந்து J1 கொடுத்துக்கலாமா? J1 new Java class 2. சோ இப்போ இது எதுக்காக பண்ணிருக்கேன்? லைக் எந்த கிளாஸ்க்காக பண்ணிருக்கேன்? Java class 2க்காக பண்ணிருக்கேன். சோ எந்த கிளாஸோட மெத்தட்ஸ் நான் கால் பண்ண முடியும்? Java class 2. வெரி குட். Java class 2 ஓட மெத்தட்ஸ் என்னால கால் பண்ண முடியும். என்னால இந்த Java class 1 ஓட மெத்தட்ஸ கால் பண்ண முடியுமா? My question is that. நான் கேக்குறது புரியுதா உங்களுக்கு? Again I'm repeating my question. So what is my question is, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கிறது Java class 2க்கு. My question is, Java class 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணனும்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு மெத்தட்ஸ கால் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? Yeah. So என்னோட क्वेश्चन என்னன்னா, can I call these three methods or not? Yes. Of course. Yes. Who's that? Shakti. Shakti. Okay. What about Kani? No idea. No idea. Simply okay. Then what about Divya? No idea. Yeah, Divya, come on. Divya is there. Hello, Divya. Are you there? Okay. So என்ன ஆகும்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. So இந்த நம்மளால கால் பண்ண முடியாது. ஏன் கால் பண்ண முடியாதுன்னா, because we have created the object creation for this class, not for this class. கரெக்ட்டா? சோ நான் அப்பவே சொன்னேன். சோ எந்த ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கோமோ அந்த கிளாஸோட மெத்தட் நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? சோ இது வேற கிளாஸ், இது வேற கிளாஸ். கரெக்ட்டா? நம்மளால இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணி இந்த கிளாஸோட மெத்தட்ஸ் நம்ம மேனிபுலேட் பண்ண முடியுமா? நோ. பண்ண முடியாது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்? Yeah, think it. நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்போ? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, we need to create an object creation for this class. புரியுதா? நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிட்டோம். சோ இந்த கிளாஸோட மெத்தட்ஸை நான் மேனிபுலேட் பண்ணிப்பேன், கால் பண்ணிப்பேன். ஓகேவா? கால் பண்ணிக்கலாமா முதல்ல நம்ம? So J1 dot what is the Spanish, right? Spanish. And J1 dot the next one is French. Okay. So இங்க நீங்க பாருங்க J1 dot கொடுத்தாலே எனக்கு அந்த ஒரு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அந்த லாங்குவேஜ் காட்டல பாருங்க. ஏன்னா this class is totally different and this class is totally different. This நம்ம பண்ணிருக்கிறது object creation for this class. We have created object creation for this class, not for this class. So நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்? அந்த மூணு மெத்தட கால் பண்ணனும்னா we have to create object creation for the Java class 1. நீங்க கேட்கலாம், அப்போ இதுல மட்டும் தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணணும், இங்கேயும் பண்ணலாமா கேட்டீங்க? கண்டிப்பா பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ன்றது நீங்க எங்க வேணா பண்ணலாம். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ன்றது you can create in the same class or in the different class as well. கிரியேட் பண்ணலாமா? Java class 1 I will give J2. Okay, new Okay. Java class 1. Okay. So இப்ப பாருங்க J2 இப்ப கண்டிப்பா காட்டணும். கரெக்ட்டா? J2 னு கொடுத்தா but I'm not getting the methods over there. Why? ஏன் காட்டல? என்ன இஷ்யூவா இருக்கும்? What is the thing I have made? I mean, என்ன ஒரு தப்பு பண்ணிருக்கேன். What is the mistake I have done here? So இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் Java class 1க்கு தான் பண்ணிருக்கேன். So J2 தான் கொடுத்திருக்கேன், J2 தான். அத வச்சு தான் கால் பண்றேன். So இங்க பாத்தீங்கன்னா ஹிந்தின்னு கொடுத்தா கூட எனக்கு எரர் வருது. So எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன், எரர் வந்தா என்ன பண்ணும்? அப்படியே பார்த்துட்டு நம்ம இருக்க கூடாது. என்ன பண்ணும்? அந்த எரருக்கு மேல உங்க மவுஸ் ஹோவர் பண்ணி பார்க்கணும். What is the message is showing over there? So என்ன எரர் காட்டுது? The method Hindi. இந்த மெத்தட் ஹிந்தி from the type Java class. பட் அது ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த கிளாஸ் இந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸோடது தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. கரெக்ட்டா? பட் என்ன சொல்லுது பாருங்க, இஸ் நாட் விசிபிள். What does it mean? Is not visible means
அதால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? என்னவா இருக்கும்? நாட் விசிபிள்னா என்ன? அதால ஆக்சஸ் பண்ணிக்க முடியல. ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணிக்க முடியலன்னா அப்ப என்ன 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 இஷ்யூவா இருக்கும்? ஆக்சஸ் பண்ண முடியலன்னா அது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இஷ்யூவா இருக்கும். இங்க பாருங்க, பிரைவேட் ஓகே. பிரைவேட் பிரைவேட். புரியுதா உங்களுக்கு? சோ இத நான் வந்து பப்ளிக்கா நான் மாத்திட்டேன்னா பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்னு மாத்திட்டேன்னா இப்போ இங்க பாருங்க எரர் போயிடுச்சா? Yeah. ஈஸியா j2 டாட் தமிழ் அண்ட் j2 டாட் ஹிந்தி இங்கிலீஷ். அவ்வளவுதான். இப்போ நீங்க பாருங்க, ரைட் கிளிக் ரன்னர்னால பாருங்க என்னோட எல்லா எக்ஸிகியூஷனும் வந்துடும். 2 கிளாஸ் எக்ஸிகியூஷனை ஒரே கிளாஸ்ல பண்ணி முடிச்சுட்டேன். பட் இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், நியூ கீவேர்ட் என்ன பண்ணும் சொல்லியிருந்தேன், இட் வில் கிரியேட் அ ஸ்பேஸ். கரெக்டா? இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். நியூன்ற கீவேர்ட் என்ன பண்ணும்னா ஒரு வாட்டி நீ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணும்போது அந்த மெமரியில ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். இந்த மாதிரி அந்த கிளாஸுக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு மெமரி அலோகேட் பண்ணும். சோ அப்படி பண்ண என்ன ஆகுது? அப்ப எத்தனை மெமரி அலோகேட் ஆயிருக்கு நம்மளுக்கு எத்தனை ஆயிருக்கு? 2. கரெக்ட்? இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் தென் இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். எஸ் ஆர் நோ? Yes. 2 ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஆயிருக்கு. சோ இந்த 2 ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஆயிருக்கிறதால என்ன ஆயிருக்குன்னா நம்ம மெமரியில வந்து 2 ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோ இது கூட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இதே மாதிரி நான் ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கிளாஸும் எனக்கு ஒரு கிளாஸ்ல எக்ஸிக்யூட் பண்றது ப்ராப்ளம் இல்ல, பண்ணலாம். இதே மாதிரி பண்ணலாம். பட் என்ன ஆகும்? each and every time I have to create the object creation for each class. கரெக்டா? எல்லா கிளாஸ்க்கும் நான் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணணும், அதோட மெத்தட் கால் பண்ணும். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணும், மெத்தட் கால் பண்ணும். அது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. கரெக்டா? அதனால அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு மெமரி வேஸ்டேஜ் ரொம்ப ஆகும். சோ அதை ஓவர் கம் பண்ண வர்றதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் என்ன பண்ணும்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷனை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடும். நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அடிக்கடி பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணா போதும். எந்த கிளாஸ்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணா மட்டும் போதும். நீங்க 10 கிளாஸ கூட இங்க கால் பண்ணிக்கலாம். 10 கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை கூட நீங்க கால் பண்ணிக்கலாம் வித்வுட் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் போதும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, புரியுதா? இது 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 புரிஞ்சுதா கைஸ் 3 பேருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? சோ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட், நம்ம சின்னதா ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஏன்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் போறதுக்கு அப்புறமா வந்து லைன் பை லைன் நமக்கு கிளாஸஸ் வந்துடும். அதே மாதிரி போயிடும் பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட்டா டைப்னா என்னன்னு பார்ப்போம். டேட்டா டைப்னா ஏதாவது ஐடியா இருக்கா? என்னவா இருக்கும் டேட்டா டைப்னா? என்னது டேட்டா டைப்னா? எனிஒன்? நோ ஐடியா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? Yes, கேக்குது. வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆகுதா உங்களுக்கு? இல்லைன்னா கிளாஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல பிரேக் ஆகல. கேக்குதா? ஓகே. சோ டேட்டா டைப்ஸ்னா ஏதாவது தெரியுமா? லைக் தெரியும்னா ஓகே தெரியும், இல்லைன்னா இல்ல. டு பி ஃப்ராங்க் நோ இஷ்யூஸ். தெரியாதது நம்ம கத்துக்கதா வந்திருக்கோம். கரெக்டா? சோ இத பத்தி ஏதாவது தெரியுமா டேட்டா டைப்ஸ்னா? No. நோ. ஓகே. சோ டேட்டா டைப்னா என்னன்னு சொல்றேன். சோ டேட்டா டைப்னா நம்ம ஒரு நார்மலா இங்க பாருங்க, இப்போ ஒரு டேட்டாஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு டைப்பா கொடுப்பீங்க. ஒரு டேட்டா வந்து ஆல்பபெட்ல கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் நேம் இருக்கும், அப்புறமா வந்து ஃபாதர் ஆக்குபேஷன், ஃபாதர் நேம் இருக்கும், அப்புறம் அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கரெக்டா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டா, ஐ மீன் ஒரு இன்புட்டுக்கும் ஒரு டேட்டாஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? ஒரு டேட்டாஸ் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்க்கு என்ன கொடுப்பீங்க? ஆல்பபெட்ஸ் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் நேம்க்கு. அண்ட் அட்ரஸ்க்கு என்ன கொடுப்பீங்க? ஆல்பபெட்டும் கொடுப்பீங்க,
நம்பர்ஸும் கொடுப்பீங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இன்க்ளூட் ஆகும். கரெக்டா? எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர், நீங்க உங்க ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும்னா நம்பர் மட்டும் கொடுப்பீங்க அங்க. சோ ஒரு டேட்டா மாறிட்டே இருக்கா, ஒரு இதுக்கும் ஒரு டேட்டா மாறிட்டே இருக்கா. சோ அதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ பேசிக்கலி டேட்டா டைப் என்ன ஆகும்னா, இட் இஸ் டு ஸ்பெசிஃபை த சைஸ் ஆஃப் த வேரியபிள். சோ வேரியபிள்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். வேரியபிள்னா என்னன்னா, இப்போ ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிட்டார் இருக்கு. ஓகே, உங்ககிட்ட 10 கிட்டார் இருக்கு. சோ அந்த எல்லா கிட்டாரையும் நீங்க எப்படி வந்து வச்சுப்பீங்க? சேஃபா வைக்கணும் உங்களுக்கு. ஓகே, பட் அது நீங்க எப்ப வேணா யூஸ் பண்ணுவீங்க அந்த கிட்டாரை. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அது எதுல வைப்பீங்க? separate boxes. செப்பரேட் பாக்ஸஸ்ல, ஒரு பாக்ஸஸ்ல வைப்போம். கரெக்டா? சோ இங்கேயும் அதே மாதிரி தான். சோ இப்போ ஒரு கிட்டார் சொன்ன உடனே நீங்க ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டெய்னர்ல ஒரு கிட்டாரை நீங்க வைக்கிறீங்க. ஓகேவா? சோ அதே இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு வேல்யூஸ் ஒரு வேரியபிள்ல வைப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் இன் தி சென்ஸ் எனிதிங். எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தோம் அதே மாதிரி தான். சோ ஆப்ஜெக்ட் நேம் என்ன சொன்னேன் நானு? OBJயும் கொடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். உங்க நேமும் கொடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ், ப்ராப்ளம் இல்ல. ஹலோ கைஸ், கேக்குதா? Okay. யா. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, லைக் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேமோ இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் நேமோ கொடுக்கறதா வேரியபிள். ஓகே. சோ இங்க என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 10 இல்ல 100 ஏதோ வேல்யூஸ் இருக்கு. அபவுட் லைக் 100 1000 ஒரு வேல்யூ இருக்கு. சோ இந்த வேல்யூ என்ன ஒரு வேரியபிள் எப்படி சேவ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A எடுத்துக்கோங்க. A equal to 1000. A equal to 1000. சோ இது ஏன் இப்படி பண்றேன்னா நானு, சோ இந்த ஒரு 1000ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. என்ன ஆயிருக்கு? 1000ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. சோ எப்போ எனக்கு 1000ன்ற வேல்யூ யூஸ் பண்ணுமோ அப்புறம் நான் எதை கால் பண்ற மாதிரி இருக்கும்? என்ன வேரியபிள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? ஏ. ஏன்ற ஒரு வேரியபிள் சிம்பிளா நானு யூஸ் பண்ணிட்டு நான் 1000ன்ற வேல்யூ மீன் பண்ணிட்டு போயிடுவேன். கரெக்டா? சோ அதுதான் வேரியபிள். சிம்பிள். வேரியபிள் இஸ் நதிங் பட் இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் தி வேல்யூஸ் ஆர் கண்டெய்னிங் தி வேல்யூஸ். அதான் வேரியபிள் சொல்லுவாங்க. சோ இந்த வேரியபிள் என்ன மாதிரி வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணணும்? நல்லா கவனிங்க. இந்த வேரியபிள் என்னெல்லாம் மாதிரி எந்த மாதிரி வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணணும் சொல்றதுதான் டேட்டா டைப். டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரிதான், இந்த ஏன்ற வேரியபிள் நம்பர்ஸை மட்டும் அலோவ் பண்ணுமா, இல்ல இந்த ஏன்ற வேரியபிள் ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுனா, இல்லைன்னா இந்த வேரியபிள் டெசிமல் 5.9363 இந்த மாதிரி டேட்டாஸ வந்து அக்செப்ட் பண்ணணுமா, இல்லைன்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து இன்டிஜர் லைக் நம்பர்லயே வெறும் ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் 4134 இந்த 4 டிஜிட் நம்பரை மட்டும் அக்செப்ட் பண்ணுமா சொல்லி டிட்டர்மைன் பண்றது டேட்டா டைப். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? டேட்டா டைப் இட் இஸ் டு ஸ்பெசிஃபை த சைஸ் ஆஃப் த வேரியபிள். இந்த வேரியபிளோட சைஸை டிட்டர்மைன் பண்றது தான் டேட்டா டைப். ஸோ டோட்டலா நம்ம இந்த கோல் ஜாவால பார்க்க போறது வந்து டோட்டல் 9 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். 9 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், பைட், ஷார்ட், நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி. பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், ஸ்ட்ரிங், பூலியன். ஞாபகம் இருக்கா யாருக்குன்னா? ஓகே. ஸோ சிம்பிள். பைட்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் 2 டிஜிட் வேல்யூஸ். என்ன ஆகும்னா, அந்த ஒரு சைஸ் வந்து பைட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாமா? நம்ம இப்போ யூஸ் பண்றோம்ல, ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எழுத போறேன். ஓகே, மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால மெயின் மெத்தட் எழுதிக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறேன்னா, பைட் b ஈக்குவல் டு 10 அவ்வளவுதான். ஸோ இன்கேஸ் நான் 2க்கு மேல வேல்யூஸ் போகுதுன்னா இட் வில் கிவ் மீ த எரர். ஸோ இந்த எரர் பாருங்க, டைப் மிஸ்மேட்ச் cannot convert byte into byte அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த பைட்டோட இந்த ஒரு டேட்டா டைப் வந்து பைட் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த b வந்து ஸ்பெசிஃபை பண்ணிச்சு. என்னன்னா,
ஒன்லி யூ கேன் ஸ்டோர் ஒன்லி 2 வேல்யூஸ். ஸோ இது 2க்கு மேல நான் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். பாருங்க, 2க்கு மேல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 வேர்ட்ஸ் டிஜிட் கொடுக்கலாம், எனக்கு எரர் வரும். அது நான் 2 எக்ஸாக்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எரரே வராது. ஸோ அதுதான் டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைட். ஸோ பைட்ல வந்து நம்மளுக்கு வந்து b ஈக்குவல் டு 10னா இந்த ஒரு bன்ற வேரியபிள்ல நம்மளுக்கு 10ன்ற வேல்யூ சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? ஷார்ட். ஷார்ட் என்ன பண்ணுன்னு பாருங்க. ஷார்ட் எஸ் ஈக்குவல் டு ஷார்ட்ன்றது ஒரு 4 டிஜிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8765 எப்படின்னு போடுறேன்னா 4 டிஜிட். ஸோ அதுக்கு மேல போகுதுன்னா ஷார்ட்ல நமக்கு எரர் வரும். ஏன்? பிகாஸ் அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன? ஒன்லி 4 டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியை சேவ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி ஐடியை நம்ம சேவ் பண்ணணும்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ 4 டிஜிட். அடுத்தது என்ன? இன்ட். இன்ட் தான் வந்து மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்னா என்னன்னா இன்டீஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட் என்ன பண்ணா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் 9 டிஜிட். என்னது? அப் டு 9 டிஜிட். 9 டிஜிட் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இந்த வேரியபிள் ஐன்ற வேரியபிள்ல 9 டிஜிட் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்றேன். 9 டிஜிட். ஸோ 9க்கு மேல எனக்கு போகுதுன்னா கண்டிப்பா எனக்கு எரர் வரும். நம்மளுக்கு கண்டிப்பா எரர் வரும். ஸோ 9 வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அடுத்தது லாங். லாங்னா என்னன்னா அதே மாதிரி தான், சேம் இன்ட் மாதிரியே தான். இன்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? எது வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னேன்? அப் டு 9 டிஜிட். கரெக்டா? ஸோ இங்க லாங்குக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அப் டு 19 டிஜிட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் ஒண்ணு சின்ன ஒரு ஆட் ஆன் இதுல இன் லாஸ்ட் we have to add l ஆட் பண்ணும். ஏன்னா தட் இஸ் கால்ட் castingனு சொல்லுவாங்க. casting in the sense, இப்போ நீங்களே பாருங்க, 19 டிஜிட்னா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். கரெக்டா? சோ இந்த எக்ஸாக்டா எனக்கு இந்த வேல்யூ எனக்கு பாப்புலேட் ஆகணும், யூஸ் பண்ண போறேன்னா எல்னு கொடுத்தா இதுல இருக்கிற ஒரு நம்பரை கூட அது மிஸ் பண்ணாது. இந்த வேரியபிள்ல 1 to என்ன பண்ணிருக்கேன் நான், நீங்க பாருங்க 1 to 6 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை எக்ஸாக்டா எனக்கு பாப்புலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப் டு 19 டிஜிட் வரைக்கும் நான் வந்து இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 19க்கு மேல போயிருக்கு, அதுதான் வந்து நம்மளுக்கு எரர் காட்டுது. இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? பைட், ஷார்ட், இன்ட், லாங். எனி டவுட்ஸ் கைஸ்? No. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃப்ளோட். ஃப்ளோட் அண்ட் டபுள் ரெண்டுமே சேம் தான். ஃப்ளோட்டும் டபுள் என்ன பண்ணும்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டெசிமல் பாயிண்ட்ஸ், டெசிமல் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஃப்ளோட் யூஸ் பண்றேன். ஃப்ளோட் f ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 234 பாயிண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் நான் வந்து f ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கேஸ்டிங்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டபுளுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதானே பரான். ரெண்டுத்துக்கும் எதுக்கு நம்ம வந்து வேற வேற யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டெசிமல் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ டபுளுக்கு வந்து டி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டாலும் வேண்டாம். பட் இதுக்கு வந்து எஃப் கண்டிப்பா கொடுக்கணும் கேஸ்டிங்க்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃப்ளோட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு அக்யூரேசி வேல்யூ எடுக்கும். ஸோ அக்யூரேசி வேல்யூனா என்னன்னா 234.535 போச்சுன்னா என்ன பண்ணும்னா 234.534 அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணிடும். அந்த அக்யூரேசி வேல்யூ கொடுக்கும். பட் டபுளுக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற எல்லா டிஜிட்டும் எனக்கு வேணும்னா யூ கேன் யூஸ் டபுள். டபுள் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா வேல்யூவும் உங்களுக்கு பாப்புலேட் பண்ணி கொடுக்கும் இந்த வேரியபிள்ல. பட் ஃப்ளோட் அப்படி இல்லை. என்ன பண்ணும்னா ரவுண்ட் பண்ணிடும் வேல்யூவை. என்ன பண்ணும்? வேல்யூவை ரவுண்ட் பண்ணும். எப்படி? 234.534 அவ்வளவுதான். நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, கால்குலேட்டர்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 4 இந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸும் பார்த்திருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு கண்டினியூஸ் நம்பரை வந்து அதை ரவுண்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோட் பண்ணும். புரியுதா? அடுத்தது கேர். ஸோ கேர்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அ சிங்கிள் வேல்யூ. டபுள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்தது கேர் பார்த்தோம். கரெக்டா? ஸோ கேர்னா என்னன்னா, லைக் இந்த ஒரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அ சிங்கிள் வேல்யூ. ஸோ என்ன பண்ணும்னா, உங்களுக்கு எப்படி சொல்றேன் எக்ஸாக்டா, இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? Yes. கேர் சி ஈக்குவல் டு என்ன பண்ணும்னா, கேர் இந்த ஒரு கேர் கேரக்டர்னு சொல்லுவாங்க. கேரக்டர்னா என்ன? ஒரே ஒரு கேரக்டர்.
ஆல்பபெட் எடுத்த ஒரே ஒரு கேரக்டர், நம்பர் எடுத்த ஒரே ஒரு கேரக்டர், அந்த மாதிரி. ஓகே, சோ அது எப்படி சேவ் பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் டினா டி, இல்ல கேனா கே, இல்ல ஒய்னா ஒய், இல்ல எஸ்னா எஸ், அந்த மாதிரி. சோ ஒரே ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அத கேர். இந்த டேட்டா டைப் என்ன பண்ணும் நம்மளுக்கு, இட் will allow you to save only one character of anything, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், இல்ல ஆல்பபெட்ஸ், என்ன வேணா இருக்கும். பட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். புரியுதா? அடுத்தது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் in the sense it is used to store alphabet, numbers, special characters within double quotes. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயில் ஐடி எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங் str equal to டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் எப்பவுமே. ஸோ மெயில் ஐடி எப்படி இருக்கும்? 123@gmail.com. It is a combination of everything, right? Alphabets, special characters, numbers, எல்லாமே இருக்கா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிற ஒரு வேல்யூவை நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் str. strன்றது நான் சொல்லி கொடுக்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்குள்ள இந்த ஒரு வேல்யூ நீங்க, பட் இப்படி ஆகாது. இந்த கேரை வந்து இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஏன்? சிங்கிள் கேரக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன ஆகும்னா அதோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட். கேரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இட் வில் அலோவ் ஒன்லி சிங்கிள் லெட்டர் கேரக்டர். அதுல போயிட்டு நீங்க காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எரர். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸ்ட்ரிங், கேர், இது ரெண்டுமே என்னன்னு. கடைசியா நம்ம பார்க்க போறது பூலியன். பூலியன் என்னன்னா இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சிம்பிள். எப்படின்னா பூலியன் b equal to, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரூன்னு சேவ் பண்ணணும்னா பூலியன் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபால்ஸ்னு. இந்த ரெண்டு வேல்யூ தவிர நீங்க எந்த வேல்யூ யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு எரர் வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட வரும், இந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட வரும். ஸோ ஒரே வேரியபிள் கொடுக்கூடாது. என்ன பண்ணேன்னா நானு இதுக்கும் பி கொடுத்துருக்கேன், இதுக்கும் பி கொடுத்துருக்கேன். ஒரே கிளாஸ்ல வந்து ரெண்டு வேரியபிளுக்கும் சேம் நேம் கொடுத்திருந்தா நம்மளுக்கு எரர் வரும். இங்க பாருங்க, டூப்ளிகேட் லோக்கல் வேரியபிள் பின்னு வருது பாருங்க. ஏன்னா டூப்ளிகேட் ஆயிருக்கு, ஆல்ரெடி ஒரு வேல்யூ இது ஸ்டோர் பண்ணிருக்கு, கரெக்டா? ஸோ திரும்பி நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னொரு வேரியபிளுக்கு நான் இன்னொரு டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு எரர் வரும். ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு என்ன ஆகும்னா பூலியன்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சேவ் பண்ணும். ஸோ இந்த மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்கமிங் ஜாவா கிளாஸ்ல வர எல்லா டேட்டா டைப்ஸும் ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம்.